ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ராகி மாவு வச்சு ஒரு கேசரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இதில் வெள்ளை சர்க்கரையே சேர்க்கலை. ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். இதில் நான் இந்த கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்துருக்கிறேன். இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். அதே கப்பில் எல்லா அளவுகளும் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு வெல்லத்துக்கு எந்த பதம் வர வேண்டாம். வெல்லம்னா நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். இது போல் நல்லா கரைஞ்சி வந்ததும் வெல்லத்தை வடிகட்டி வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துகிட்டு இதை பக்கத்து ஸ்டவ்வில் வச்சுருங்க. இது நம்ம சேர்க்கும் போது நல்லா கொதித்து வரணும். அதனால் சிம்மில் மாற்றி வச்சுருங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நம்ம எடுத்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துருக்கிறேன். ராகி மாவை நம்ம நல்லா வறுத்தெடுக்கணும். சிம்மில் வச்சே தான் வறுத்தெடுக்கணும். நல்லா 1லேருந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுக்கணும். கரிஞ்சிடக்கூடாது. சிம்மில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. நல்லா வாசனை வரும். இது போல் ராகி மாவு வறுபட்டு வந்ததும் நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது நம்ம தேவைக்கு தக்கன கொஞ்சம் கூட்டி குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அதை நம்ம நல்லா வறுத்தெடுக்கணும். நல்லா சிவந்து வர மாதிரி வறுத்தெடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு இது போல் வறுபட்டு வந்ததும் இதில் கொஞ்சமாக உலர்ந்த திராட்சையும் சேர்த்து நல்லா உப்பி வர மாதிரி வறுத்தெடுத்துக்கலாம். வறுத்த முந்திரியும் உலர்ந்த திராட்சையும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா நெய் சேர்க்க வேண்டாம். இதிலேயே 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு ரவை, 1/2 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துருக்குறோம். ரவை சேர்த்து சிம்மிலே வச்சு வறுத்தெடுக்கணும். நல்லா ரவை வாசனை வர மாதிரி நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. ரவை இது போல் வறுப்பட்டு வந்ததும் நம்ம ஏற்கனவே வறுத்து மாற்றி வச்சுருந்தோம்ல ராகி மாவு, அதை இதில் சேர்த்து நல்லா கலந்தெடுத்துக்கலாம். நல்லா எல்லாம் நல்லா ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வர மாதிரி இது போல் நல்லா கலந்தெடுத்துட்டு நம்ம ஏற்கனவே வெள்ளை தண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அது நமக்கு நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா தான் இதில் சேர்க்கணும். சூட்டோடே மொத்தமாக சேர்க்காமல் முதல்ல ஒரு பாதி அளவு சேர்த்துட்டு திருப்பி பாதி அளவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கும். நல்லா கவனமாக சேர்த்துக்கோங்க. இங்கே நான் இப்போ முழுவதுமாகவே சேர்த்து நல்லா கலந்தெடுக்கணும். நம்ம சேர்த்துருந்த ராகி மாவு ரவெல்லாம் நல்லா வெந்து நல்லா திக்காகி வரும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா திக்காகி வந்திருக்கு. நான் இங்கே ஏலக்காய் பொடி எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா திக்காகி வந்ததும் நம்ம இதில் நெய் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்குறோம். இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்துட்டு திருப்பி கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கிறேன். மொத்தத்தில் நான் இங்கே இந்த ரெசிபிக்கு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு தக்கன கொஞ்சம் கூட்டி குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். நெய் மட்டும் வேண்டானா நெய் எண்ணெயும் சேர்த்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்லாம் முந்திரி பருப்பு, அதெல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு வரணும். அது மாதிரி நம்ம அந்த ஸ்பூன்லேயுமே நல்லா ஒட்டாமல் வரணும். இது போல் வந்ததும் நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இங்கே இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து இந்த மாதிரி கமத்தி எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். கண்டிப்பாக ராகி மாவு ரவை சேர்த்து இது போல் கேசரி ரெடி பண்ணேன்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவு சூப்பராக இருக்குதுன்னு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.